எல்லாருக்கும் வணக்கங்க. மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் சிவகார்த்தி. வெல்கம் பேக் டு ஃபியூச்சர் அகாடமி. இன்னைக்கு எந்த காலேஜோட லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் சேஃப் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறது சொல்ல போறேன். கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ரொம்பவே ஒரு முக்கியமான கல்லூரின்னு சொல்லலாம். இந்த கல்லூரியில் லாஸ்ட் இயர்ல என்ன கட் ஆஃப் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்ட போறேன். இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் இருந்தால் சேஃபா இருக்கும் சார் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போறேங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுவீங்க. இது மாதிரி லாஸ்ட் இயர் கட் ஆஃபோட ஒவ்வொரு காலேஜோடதும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா தாராளமாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஜினியரிங்கான அப்டேட்ஸ் நம்ம சேனல் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஓகே, இப்போ நம்ம உள்ள டாபிக் உள்ள போயிடலாம். காலேஜோட கோடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் காலேஜ் கோட் 2764 வந்து காலேஜோட கோடுங்க. இந்த காலேஜில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஐடிஎஸ் கோர்ஸ் பார்த்துடலாம். ஏஐடிஎஸ் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் அடிப்படையில் வருது. அப்படிங்கிறப்போ ஓப்பன் கேட்டகரியில் தான் எல்லா கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸும் ஃபர்ஸ்ட் ஹை கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுறது இந்த ஓப்பன் கேட்டகரியில் தான் ஃபர்ஸ்ட் சீட் ஃபில் ஆகும். இது சீட் ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே உங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட் ஆகுங்க. இதுதாங்க விஷயம், சரிங்களா? சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியும். அதை நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒவ்வொரு வீடியோலையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் லாஸ்ட் இயர் 189.5 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது பிசி பார்த்தீங்க அப்படின்னா 186.5 பிசிஎம் 185.5 அண்ட் எம்பிசி 183.5. இப்போ நீங்க பிசிஎம் எம்பிசி ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா இந்த வருஷம் சேஃப் கட் ஆஃப் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா நீங்க ஒரு 185 இந்த கட் ஆஃப்ல ஆக்சுவலா உங்களுக்கு சேஃப் கட் ஆஃபா இருக்கணும்னு 185 எடுத்தீங்கன்னா சேஃப்ங்க. இந்த காலேஜில் கேபிஆர்ல 185 உங்களோட கட் ஆஃப் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கேபிஆர் காலேஜை ஆப்ஷனாக கொடுக்கலாம். ஓகேங்களா? இதே நீங்கள் எஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 163.5 எஸ்சிஏ 172 அண்ட் எஸ்டி பார்த்தீங்கன்னா 158.5 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? எல்லா சீட்டுமே ஃபுல் ஆயிருக்கு. இப்போ சேஃபஸ்ட் கட் ஆஃப் அப்படிங்கிறது நமக்கு இங்கே எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்து மாறும். சீட்ஸ் வந்து இன்டேக் கம்மி. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 162, 63 இந்த ரேஞ்ச் இருந்தீங்கன்னா சேஃபாக இருக்கும். 160க்கு மேலே இருந்தீங்கன்னா சாய்ஸ் வைக்கலாம். எஸ்சிஏ அண்ட் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சீட் இன்டேக் கம்மி அப்படிங்கிறனால நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஒரு 170க்கு மேலே இருந்தீங்கன்னா தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்தது ஏஎம்எல் கோர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல ஏஎம்எல் கோர்ஸ், மெஷின் லேர்னிங் கோர்ஸ் கொடுக்குறாங்க. இதுல ஓப்பன் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா 189. நீங்க கம்ப்யூட்டர் கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பிசி கம்யூனிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 187 அண்ட் பிசிஎம் 184.5 அண்ட் எம்பிசி 184. அப்போ நீங்க ஏஎம்எல் கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா பிசிஎம் எம்பிசி ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா 185 வந்து ஒரு சேஃப் கட் ஆஃபா இருக்கும். இந்த வருஷம் 185க்கு மேல இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு ஆப்ஷன் வைக்கலாம். எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 159, எஸ்சிஏ 160.5 அண்ட் எஸ்டி 154. அடுத்தது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஓப்பன் கேட்டகரி 180, பிசி 178, பிசிஎம் 166, எம்பிசி 172.5. அப்போ உங்களுக்கு சேஃப் கட் ஆஃப் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 173, 75. இதுதான் இந்த வருஷம் நான் சேஃப் கட் ஆஃப்னு சொல்லுவேன். கண்டிப்பாக 170க்கு மேலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, ஒரு ஆப்ஷன். அடுத்தது எஸ்சி ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா 157, 124.5. ஓகேங்களா? அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பிசினஸ் சிஸ்டம். ஓகேங்களா? இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சிஎஸ் அப்படிங்கிற கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்ட் டைம்ல தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்ல வேல்யூவான கோர்ஸ் தான். அப்போ ஓப்பன் கேட்டகரியில் 187.5 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. எல்லா கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸும் ஃபர்ஸ்ட் இங்கே தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஹை கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிசியில் 186, பிசிஎம் 181, எம்பிசி 181.5. அப்போ சேஃப் கட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரு 183 எடுங்க. 183 இருக்கீங்க அப்படின்னா எனக்கு கேபிஆர்ல தான் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். 180க்கு மேலே இருந்தால் கூட ஒரு நல்ல ஆப்ஷன் தான். 180லேருந்து 83, 84 இந்த ரேஞ்ச் இருந்தீங்கன்னா தாராளமாக வைக்கலாம். அடுத்தது எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு 155, அதுக்கு மேலே இருந்தீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு சிஎஸ்பிஎஸ் கிடைக்கும். சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி 178, பிசி 172.5, பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீட் ஃபில் ஆகல. ஓகேங்களா? சீட் எடுக்கல யாரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்பிசி 173.5, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 151, எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 144.5 க்ளோஸ் ஆயிருக்கு. கெமிக்கல் இன்ஜினியரிங் கொடுக்குறாங்க. கெமிக்கல் இன்ஜினியரிங்கும் உங்களுக்கு எல்லா கம்யூனிட்டிக்கும் பாருங்க சேமா இது க்ளோஸ் ஆயிருக்கா. அப்போ வந்து இந்த வருஷம் 175க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக கேபிஆரில் ட்ரை பண்ணலாம். அது எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 139.5, எஸ்சிஏ 158.5 அண்ட் எஸ்டி 147 வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் க்ளோஸ் ஆயிருக்கு. சேஃப் கட் ஆஃப் 175க்கு மேலே இந்த வருஷம். ஓகேங்களா? அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான கோர்ஸ் அப்படின்னு சொல்லாமல் இந்த இருக்கிற ஓப்பன் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 192 க்ளோஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டோட
கட் ஆஃபே 192 லாஸ்ட் இயரில். ஓகேங்களா, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம், ரேங்கிங் வரட்டும். ரேங்கிங் வந்ததுக்கப்புறம் நம்ம என்னங்கிறது எக்ஸாக்டாக உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து பிசி பொறுத்த வரைக்கும் 190 அண்ட் பிசிஎம் பார்த்தீங்கன்னா 186.5 அண்ட் எம்பிசி 187.5. அப்போ இந்த வருஷம் சேஃப் கட் ஆஃபாக என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 188, 87 இந்த ரேஞ்ச் இருந்தீங்கன்னா 100% கிடைக்கும். ஓகேங்களா, சிஎஸ் வேணும் 187, 186 இந்த ரேஞ்ச் கட் ஆஃபில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அடுத்தது எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 165.5, 57.5 அண்ட் 162.5. இது வந்து எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து க்ளோசிங். அடுத்தது இசி டிபார்ட்மெண்ட். இசிஇ பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட். கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அப்புறம் எல்லாரும் ஏடிஎஸ் அண்டு இசிஇ இந்த கோர்ஸ் தான் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓப்பன் கேட்டகரியில் 191 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பிசிஎம் 86, எம்பிசி 183. அப்போது இந்த வருஷம் சேஃப் கட் ஆஃப் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாக்டாக 185 தான் நான் சொல்லுவேன். 185 இருந்தீங்கன்னா சேஃப் கட் ஆஃப் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, 85க்கு மேலே இருந்தாலும் கேரண்டி. 163.5, 163, 147.5 வந்து எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து க்ளோசிங் கட் ஆஃப். இந்த வருஷம் 160க்கு மேலே இருந்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ட்ரிபிள் இ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 187 வந்து ஓப்பன் கேட்டகரி. பிசி, பிசிஎம், எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 186, 83, 79.5. இந்த வருஷம் சேஃப் கட் ஆஃபாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய கட் ஆஃப் வந்து 183 185. இதுதான் நான் இந்த வருஷம் சேஃப் கட் ஆஃப் சொல்லுவேன். அடுத்தது எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 154, 151 போயிருக்கா. அப்போ 150 கட் ஆஃப்க்கு மேலே இருந்தீங்கன்னா தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்தது ஐடி டிபார்ட்மெண்ட். 189 ஓப்பன் கேட்டகரி. பிசி 186.5, பிசிஎம் 185 அண்ட் எம்பிசி 182.5. அப்படிங்கிறப்போ நமக்கு இந்த வருஷம் சேஃப் கட் ஆஃப் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் 185 வந்து சேஃப் கட் ஆஃப்னு சொல்லுவேன் ஐடி டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா, அடுத்தது எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 155க்கு மேலே இருக்கணும். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 181 ஓப்பன் கேட்டகரி. பிசி பொறுத்த வரைக்கும் 178.5, 175, 173.5. அப்போ சேஃபஸ்ட் கட் ஆஃப் 175க்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் மெக்கானிக்கல் என்ன கேபிஆர் காலேஜில். அடுத்தது எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 150க்கு மேலே 155 அந்த ரேஞ்ச் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது மெக்கட்ரானிக்ஸ் 180.5 ஓப்பன் கேட்டகரி க்ளோஸ் ஆயிருக்கு. பிசி, பிசிஎம், எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு சேஃப் கட் ஆஃபா இப்போ கட் ஆஃப் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்த வருஷம் சேஃப் கட் ஆஃப் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 180க்கு மேலே சொல்லுவேன். 180க்கு மேலே இதோட கட் ஆஃப் இருக்குன்னா சேஃப் கட் ஆஃப். 175க்கு மேலே இருந்தாலும் ஒரு பெட்டரான ஆப்ஷன். 175லேருந்து 180 நீங்கள் தாராளமாக இங்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 145க்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸில் சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி 189 பிசி, பிசிஎம் அண்ட் எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஆக்சுவலாக 185 கட் ஆஃப் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குங்க. 185 கட் ஆஃப் ரேஞ்ச் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா 155க்கு மேலே இருந்தால் இந்த வருஷம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இதுதான் வந்து கேபிஆர் காலேஜில் லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப். ஓகேங்களா, இந்த வருஷம் சேஃப் கட் ஆஃப் என்னங்கிறது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இன்னும் வேற எந்த காலேஜோட கட் ஆஃப் பற்றி நீங்கள் எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணும், க்ளோசிங் கட் ஆஃப் இந்த வருஷம் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.